இவ்வளோ தலை லாக்காக கிடக்கும்போது அந்த தலை இருக்குல்லே பெருத்த தலை சுட்டா தலை எனக்குன்னு சொல்கிற கதை தான். மண்டே பிச்சுடுமா? நீ அங்கிட்டு இருந்து வந்தில்ல, நான் அங்கிட்டு வந்துடுறேன். யார் டயட்டாக ஃபாலோ பண்ண முடிஞ்ச மாதிரி. டயட்டு தான். டயட்டுக்கு மீன் சாப்பிடலாம்ல. டயட்டுக்கு மீன் சாப்பிட்லாண்ணா. சோறு தான் அதிகமாக சாப்பிடணுண்ணா. ப்ரோட்டீன் நிறையா எடுத்துக்கலாண்ணா. மொத்தத்தில் கறி மீன் முட்டை அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாண்ணா. காய்கறிண்ணா. மீன் சாப்பிட்டு நல்லா நினச்சடா. நானும் தான் ரொம்ப நாளாச்சு. நீ தான் சாப்பிட்டு அப்புறம் அது மண்டை சரியான அடி நெய்யாக இருக்குடா. பெரிய கொளுத்ததா அப்படியே அந்த சாப்பிட்டு முடிய அப்படியே அந்த வாயில் எண்ணெய் அப்படியே தேனா ஊற்றுதுடா. அது அப்படியே அப்படியே இதில் எவ்வளோ சதுரா நீ கீழே விட்டு அடிக்காம? ஆமாடா மூக்கில் நிறையா இருக்குடா. அங்கே வர்றாட்டி நொங்க நோண்டி சாப்பிட்ற சாப்பிட்டுக்கிட்டு இருக்காண்டே. எவ்வளோ இருக்குது சார் இதில்? வீட்டில் வேறு கொண்டு வர சொல்லிச்சியா? நம்மளே தின்னு முடிச்சுட்டு போனாங்க. இங்கே இவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தால் எப்படி வீட்டுக்கு கொண்டு போவோம்? அதானே எல்லா மண்டையும் எடுத்துகிட்டு போங்கன்னு சொல்லிச்சு. வேறட்டி நெய்யாக ஊற்றுதுடா. நீ சொல்லும் போது கூட ரொம்ப இல்லை மெருகத்துனா ரொம்ப நமக்கு தெரியாதா? அப்படி இல்லை வீடியோக்காண்டி மெருகத்து நினச்சேன். முரல் மண்டை பகுதி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மீனுக்கு முதல்ல எல்லா சத்து பகுதியும் மண்டை பகுதி தான் இருக்கும். அதுக்கப்புறம் போக 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 அப்படி வால் சைடுலாம் போக போக சக்கை தான். அட இவங்க வந்து மண்டையை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையுமே சாப்பிட்றாங்க. மண்டையை பிரியப்பட்டு சாப்பிட முடியாங்களா நிறைய பேர்? அதுக்கு ஒரே ஒரு ரீசன் தான். மண்டையில் நிறையா முள் இந்த இப்படி எலும்பு இந்த மாதிரி இருக்கா. அவங்களுக்கு அது அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு அதுக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு எரிச்சலாகிடுது. எடுத்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. இதுனா நொறுக்கா இருக்கா அப்படி எடுத்து அப்படி பீஸை சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டு போயிடுறாங்க. மண்டை இப்போ மண்டை நீ மெனக்கட்டு மண்டையை சாப்பிட்றோம். எந்த மீன் வந்தாலும் மண்டை தான் சாப்பிடுவேன். எல்லாருமே தான்டா. நீ மீனவர்களை பாடுத்தாலும் மீனை சாப்பிட்ற நீ பாப்பாவே எடுத்துக்குவேன். சியான்றாவே மண்டைகளுக்கு தான் சண்டை போடும். மீன் அவ்வளோ நொறுக்கு இருக்கும். நொறுக்கு எடுங்கடான்னு சொன்னால் எடுக்காது. மண்டைக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருங்க. இது ஒரு ராமனாக்கா டேஸ்ட். அதான் அந்த இந்த இதை எடுத்து சாப்பிடு. இதை சாப்பிட்டு பாரு. அதில் ஒரு பகுதி பாதி. ஆனால் எவ்வளோதான் இந்த பகுதிக்கு டேஸ்ட்டுக்கு ஈடு எதுவும் கிடையாது. வீடியோவில் கட்டலாம் வந்து அப்பிட்டு தழையா உனக்கு ஏறாது. இந்த நானும் ருசியை சாப்பிட்டு பாடுறேன் எப்படி இருக்குன்னு சொல்கிறவள அப்படின்னு நினச்சிட்டேன். வீடியோவில் காட்டுறதுக்காண்டி கொண்டு வந்து அப்படின்னாப்பா. மரியா சொந்தாண்ணா மேஞ்சிரும். சரியான டேஸ்டா. நமக்கு நம்மளை பார்த்தா காட்டுவாசி மாதிரி தெரியும். ஏன்னா அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, காட்டுவாசினா மனிதனுடைய மாற்றங்கள் தான்டா. முதல்ல மனிதன் எப்படி சாப்பிட்டான், மீனை உணவை எப்படி சாப்பிட்டான். அவன் அப்போ எத்தனை வருஷம் உயிர் வாழ்ந்தான். அப்போம்லாம் என்ன எத்தனை ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. அவனே வைத்தியம் பார்த்தா அவனே சாப்பிட்டான். எத்தனை வயசு வரை வாழ்ந்தான். ஆனால் இப்போ என்னாச்சு, 140 வரைக்கும் வாழ்ந்துருக்காங்க. இப்போ 100 கழிஞ்சிருச்சு, 40 தான். 35 வந்தாலே எல்லா வைத்தியமும் எடுத்துக்கிற மாதிரி ஆகிட்டு உடம்ப செக் பண்ணுற அடிச்சு வந்துட்டு. வந்தால் மாதத்துக்கு ஒன்றா செக் பண்ண அடிச்சு வந்துட்டு இப்போ. கண்ணு இதில் இப்போ இந்த டைலாக் சொல்லு. வேட்டையாடு விளையாடல கமலாசன் சொல்லுவானே அதை சொல்லு. கண்ணு வேணும்னு சொன்னியாமே. கண்ணு வேணும் கேட்டியாமே.
இந்த போதுமா இந்த இந்த எடுத்துக்க. எடுத்துக்க. இப்போ இந்த இடத்துல என் கண்ணு நீ பொட்டையாக்குற, இல்லைன்னா நீ பொட்டை. நீ பொட்டை அதான் ஆக்கிட்டிய கண்ணை பொட்டையா. அந்த கண் இருந்ததுக்கான அடையாளம் இல்லை. நம்மகிட்ட இப்படி சவால் விட்டா இப்போ மொரல் போல உன்ட்ட சவால் விடுது. ஆமாம், அது சவால் விட்டாப்புல அகல பொட்டாக்கிட்டேன். நம்மள்கிட்டே வா. கருமுருங்க கேக்கு முள்ளா இல்லை கல்லா? கல் முள் எல்லாம் தான். கல் முள்ளும் பார்சல்னா எல்லாம் தான் தம்பி. என்னடா ரசிச்சு ருசிச்சு உசு உசு நீ சாப்பிட்ற எனக்கே நான் சாப்பிட்டுட்டு பக்கத்துல இருக்க எனக்கே வேலை டெம்ட் ஆகுதுடா. அப்போ அது அந்த மீன் ருசியை சாப்பிட்ற ரசிச்சு சாப்பிடுங்க. பார்த்தீங்களா இன்னைக்கு பேத்தவே எப்படி சாப்பிட்டோம்னு? எந்த டேஸ்ட்டுமே இல்லைடா. அத்தையும் அந்த இதெல்லாம் சும்மா தேன் நெய்யில் ஊற வச்ச குலாப் ஜாம் மாதிரி இருக்குது. ஆமாம், இது விடுவோமா? அது ஏன் அந்த போட்டு ஓட்டமே முள்ளை குடைக்கல விடாமா? இல்லை இந்த முள் இது ஏன் பச்சையாக இருக்குது ஏதாவது மக்களுக்கு சொல்கிறியா? சாப்பிடும்போது என்னடா ஏன் வாய்க்கிளறிய? பச்சையா இருக்கு கருப்பா இருக்கு. சாப்பிட்டுட்டு போகிறத விட்டுட்டு பச்சையா இருக்கு அணுகி ஆராயி எல்லாம் அனுபவிக்கணும். அவ்வளோ கூட இல்லைடா புதுசாக இருக்கிறவங்களுக்கு முள் பச்சையாக இருக்குது அதில் எதுவும் விஷம் இருக்கான்னு நினச்சிருவாங்கல்ல. விஷம் இருக்கானுங்களா? சரி நாளைக்கு வீடியோ போட்டோம்னா நாளைக்கு வீடியோவில் ரெனில்கிட்ட வந்தானே விஷம் இல்லைன்னு அர்த்தம். ஆமாம் ஆமாம், நாளைக்கு வீடியோவில் நான் வரலைன்னா எது இருக்குன்னு நினச்சிக்கிற வேண்டியதான். ஆமாம், ஏன்னா முள்ளையே தின்னுட்டு இருக்கான். இது பச்சை களிங்க அப்படி தான் இருக்கும் முள் பச்சை கலரில். என்ன முரல்லையே நிறையா வகை இருக்குல்ல. ஏதோ மக்களுக்கு கருச்சொல்ல வர்றான்னு நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். முறையிலே நிறையா வகை இருக்குல்ல, அவ்வளோதானா? அவ்வளோதான், அதே பெரிய கருத்து தான்டா. தெரியாத உங்களுக்கு. ஆனால் பேர் வச்சவங்களை கண்டுபிடிக்க முடியாது. முரல்மா மீனுக்கு பேர் தான் எல்லாத்தையும். ஆமாடா, இவ்வளோ மீனுக்கு இவ்வளோ பேர் வச்சுருக்கானே. அது ஒவ்வொரு ஏரியாவில் ஒவ்வொரு பேர். அப்போ அங்கே அதான் ஒவ்வொரு தலைமை இருந்திருப்பாங்கள்ல இவனே, அவங்க ஒவ்வொருத்தவங்க அவங்க ஒரு பேர். சில பேர் எல்லா இடத்துலேயும் புணங்கி அப்படியே காத்துவாக்கில் எல்லா எங்கேயாவது ஒரு இடத்துல உருவாகி எல்லா இடத்துக்கும் வந்திருக்கும். அதனால சில பேருக்கு எல்லா இடத்துலையும் ஒரே பேர் தான் இருக்கும். சிலதுக்கு வந்துக்கிட்டு அவங்கவுங்க வாழ்ந்த ஏரியாவில் அவங்கவுங்க யாராவது ஒரு முன்னோர்கள் வச்சுட்டு போன பேர். நம்ம இதை முரல்னு சொல்கிறோம், அங்கிட்டு கோலான்னு சொல்கிறாங்க. நம்ம வைக்கிற பேர் அங்கே வேறு மீனுக்கு இருக்குது. ஆமாம், ஒரு சில இடங்களில் நம்ம சீலான்னு சொல்கிறோம். ஆமாம், அங்கே மாவுலாவை சீலான்னு சொல்கிறாங்க. அங்கே மாவுலாவை சீலான்னு சொல்கிறாங்க, நம்ம மாவுலான்னு சொல்கிறோம். தடியனா தடியன்னு சொல்கிறாங்க. சீலாவை சில இடத்துல மாவுலாசின்னு சொல்கிறாங்க. மாவுலாசியா? மாவுலாசியா அதான் சீலா. சீலாவா? அப்படி மாறி வந்துருச்சா? நம்ம வந்து ஐலைன்னு சொல்கிறோம், இது நம்ம கும்பலான்னு சொல்கிறோம். கன்னியாகுமரி சைடு ஐலைன்னு சொல்கிறாங்க, சென்னை சைடு காணாங்கத்தைன்னு சொல்கிறாங்க. போகும்பா, ஒரு மண்டை முழுசாக முடிஞ்சிட்டு. இது பார்க்க எப்படி இருக்குது தெரியுமா? நின்றுட்டேன் இந்த காட்டுக்குள்ளே மிருகங்களில் வேட்டையாடும் போது தின்னு போட்டுட்டு கடைசியில் கிடக்கும் தெரியுமா? அந்த மாதிரி கிடக்கா? அதுக்கான தேவையான பகுதிகளை மட்டும் நல்லா நோண்டி நின்றுட்டு அந்த முள்ளு வேஸ்ட்டை கீழே விட்டு போகும்ல, அந்த மாதிரி கிடக்குடா. என்னடா இதுக்கே வேப்ப விட்டுட்ட? டயட்டில் இருந்து உடம்பு குடல் சின்னதாயிட்டா. சரி அப்போ முடிச்சுக்கிறோம். முடிச்சு ஒரு தலைக்கே 1 மணி நேரம் ஆகிட்டு வீடியோ. நன்றி சொல்லிடு. நன்றி மக்களே. சுத்தி பாட என்னைய உட்காந்து இவ்வளோ நேரம் பார்த்தீங்களா, அதுக்கு தான் நன்றி. நன்றி. ஒன்று யாரா பாப்பா, ஒன்றுலாம் யாரா பாப்பாங்களா? அதில் திங்கிறதாடா பாப்பாங்க. சரி முடிச்சுக்கிறோம்.